திருவள்ளூர் அருகே ஆயில் ஏற்றிச் சென்ற டேங்கர் ரயில் தீப்பிடித்து எரிந்து வருகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்க கேட்கலாம். பார்த்தசாரதி, எதனால இந்த விபத்து ஏற்பட்டது? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அதாவது சென்னையிலிருந்து அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் ஆயில் ஏற்றி கொண்டு சென்ற ரயில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் திருவள்ளூர் ரயில் நிலையம் திருவள்ளூர் அருகே ஆயில் ஏற்றிச் சென்ற டேங்கர் ரயில் தீப்பிடித்து எரியக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வெண்ணெய் முட்டும் அளவுக்கு புகை மூட்டம் வெளியேறக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. ஆயில் ஏற்றிச் சென்ற டேங்கர் ரயில் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை சூடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதனை அணைக்கக்கூடிய பணியானது நடைபெற இருக்கிறது. ஆயில் ஏற்றிச் சென்ற டேங்கர் ரயில் தீப்பிடித்து எரியக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தீயை அணைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருவதாக அறிய முடிகிறது. தொடர்ந்து பல டேங்கர்கள் அந்த ரயில்களில் இருப்பதால் அதனை தடுப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இருப்பினும் விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை சூடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்க கேட்கலாம். பார்த்தசாரதி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அதாவது சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் ஆயில் ஏற்றி சென்ற ரயிலானது திருவள்ளூர் ரயில் நிலையத்தை கடந்ததும் இருளர் காலனி என்ற பகுதியில் செல்லும்போது ரயில்வே மேம்பாலத்தை கடந்ததுமே தீப்பற்றி ஒரு சரக்கு ஆயில் ஏற்றி சென்ற ஒரு பெட்டி முன்பெட்டி திடீரென தீப்பற்றி எரிந்தது. சுமார் 5 மணி அளவில் பற்றிய தீயானது தொடர்ந்து தற்போது வரை கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. அதனை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் இந்த பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் முழுவதுமாக எந்த ரயிலும் ஒரு செல்ல முடியாத ஒரு நிலை தற்போது உள்ளது. தொடர்ந்து வழிநெடுக ஆங்காங்கே எக்ஸ்பிரஸ் ரயில்கள், வந்தே பாரத் ரயில்கள் போன்றவைகளும் வழிநெடுக நிற்கின்றன. இந்த தீ விபத்தால் இந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. ரயில்வே மேம்பாலத்தில் நின்றவாறு பொதுமக்கள் இந்த ஆயில் ரயில் பற்றி எரிவதை பார்த்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ரயில்வே நிர்வாகம் ஈடுபட வேண்டும் என்றும், எஞ்சியுள்ள பெட்டிகளின் கொக்கிகளை அவிழ்த்து உடனடியாக அதை அப்புறப்படுத்த நடவடிக்கையை ரயில்வே நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தீயை அணைப்பதற்கு எவ்வளவு நேரமாகும்? எவ்வளவு வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள் இந்த பகுதிக்கு விரைந்திருக்கின்றன? அதிகாரிகள், முக்கிய அதிகாரிகள் யாரும் இருக்காங்களா அந்த பகுதியில்? அதாவது தற்போது முக்கிய அதிகாரிகள் விரைந்து வருகின்றனர். இந்த இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள பகுதி ஒரு அக்சசபிள் இல்லாத ஒரு பகுதியாகவே உள்ளது. பெரிய அளவிலான வாகனங்கள் ஒன்றும் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு சூழல். அதே நேரத்தில் இந்த ஆயில் வெடித்து சிதறுவதால் அருகில் செல்ல முடியாத ஒரு நிலையும் உள்ளது. அனைவரும் சுமார் ஒரு 200 மீட்டர் தூரத்தில் நின்றே பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் இங்கிருந்து ஒரு 3 வாகனங்களில் தீயணைப்பு வாகனங்களில் இருந்து தீயை அணைப்பதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். அதை நாம் தூரத்தில் இருந்து தெளிவாக காண முடியவில்லை. அதே நேரத்தில் இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியை உடனடியாக ரயில்வே உயரதிகாரிகள் விரைந்து வந்து பணியை முன்னெடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த ரயில் பயணிகளின் கோரிக்கையாகவும் உள்ளது. கண்டிப்பா பார்த்தசாரதி, இந்த விபத்தின் காரணமாக ரயில் போக்குவரத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கா? அதாவது எந்தவித மாற்று ஏற்பாடும் இல்லை. திருவள்ளூரில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு செல்லக்கூடிய மின்சார ரயில்களை இயக்கலாம். ஆனால் அரக்கோணம் மார்க்கம் செல்லக்கூடிய ஒரு ரயில் கூட இந்த பெட்டி தற்போது வரை இந்த ரயில் ஆயில் என்ஜின் எரிந்து வருவதாக வரக்கூடிய ஒரு சூழலில் எந்த ஒரு ரயிலும் இந்த பகுதியில் செல்ல முடியாத ஒரு நிலைதான் தற்போது தொடர்கிறது. இதை சீரமைப்பதற்கு நிச்சயமாக இன்னும் ஒரு 6 மணி நேரம் கூட செல்லலாம் என்று கருதப்படுகிறது. மற்ற பெட்டிகளை தனியாக பிரிக்கக்கூடிய பணி எப்பொழுது நடக்கும்? இப்போ ஏன்னா ஒவ்வொரு பெட்டிகள்லையும் ஆயில் இருக்குங்கும் போது அதனுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அது குறித்து அதிகாரிகள் எதுவும் தகவல் கொடுத்திருக்காங்க? அதாவது இப்பொழுது பொறுத்த மட்டும் ஒரு 3-4 பெட்டிகளில் தீ பரவி உள்ள காட்சியை காண முடிகிறது. காடு பெட்டியிலிருந்து உடனடியாக இணைப்புகளை கழற்றி ஒவ்வொரு பெட்டியாக கழட்டக்கூடிய ஒரு சூழலை அதற்கான
ஊழியர்களை கொண்டு வந்து, ரயில்வே ஊழியர்களை கொண்டு வந்து விரைந்து ஈடுபட்டால் நிச்சயமாக ஒரு 15-20 பெட்டிகள் நமது கண்ணுக்கு தெரிகிறது. அந்த 20 பெட்டிகளையாவது உடனடியாக மீட்கலாம். இதில் ஏராளமான அளவிற்கு ஆயில் லிட்டர் கணக்கில், கோடிக்கணக்கான லிட்டர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நாம் பார்க்க முடிகிறது. கண்டிப்பா பார்சாரதி, இதே போன்று இந்த ரயில் எரியக்கூடிய பகுதிக்கு அருகில கட்டடங்கள் எதுவும் இருக்கா, வேறு எதுவும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த ரயில் இன்ஜின் பகுதியில், இருளர் காலனி பகுதியில் உள்ள குடியிருப்புகள் உள்ளது. வெடித்து சிதறும் போது அந்த ஆயில் அப்படியே பற்றி கொண்டு குடியிருப்பு பகுதியை நோக்கியும் செல்கிறது. நல்வாய்ப்பாக தற்பொழுது வரை அருகில் நெருங்கி பார்க்கக்கூடிய சூழலில் வீடுகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. முன்னெச்சரிக்கையாக மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டும் உள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையிலும் வைக்கப்பட்டுள்ளன. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி பார்த்தசாரதி.